ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு தாங்க. இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறை சொல்லிக்கிட்டு அப்படியே கோவிலையும் சுற்றி காட்டுறேன். ஒரு முறை தமிழ் புலவரான ஔவையார் பழமுதிர்ச்சோலை மலை மீது நடந்து களைத்து போய் ஒரு நாவல் மரத்தின் அடியில் அமர்ந்தார். அந்த சமயத்தில் ஔவையாருக்கு தன் தமிழ் புலமை மீது தான் என்ற அகந்தை ஏற்பட்டது. அந்த அகந்தையை அழிக்க முருகப்பெருமான் அந்த மரத்தின் மீது ஆடு மேய்க்கும் சிறுவன் போல அமர்ந்திருந்தார். ஔவையாரை பார்த்து, பாட்டி, உனக்கு பசிக்கிறதா? உனக்கு நாவல் பழங்கள் வேண்டுமா என்று கேட்டார். வேண்டும் என்று ஔவை பாட்டி சொன்னதும், பாட்டி, உனக்கு சுட்டப்பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். ஔவையார், சுட்டப்பழம் என்றால் என்ன? எனக்கு சுடாத பழமே கொடு என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன், சரி பாட்டி, மரத்தை உலுக்கி விடுகிறேன், சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கொள் என்றார். அந்த சிறுவன் நாவல் மரத்தை உலுக்கி விட்டதால் பழங்கள் கீழே மண்ணில் விழுந்தது. அதை கையால் எடுத்த ஔவை பாட்டி பழத்தின் மீது ஒட்டியிருந்த மண்ணை ஊதினார். அதை பார்த்த சிறுவன், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டான். தனக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு ஒரு சிறுவனா என்று வியந்த ஔவையார், அப்பா, நீ யார் என்று கேட்டதும் முருகப்பெருமான் தன் சுயரூபத்தில் காட்சி தந்தார். தமிழ் அறிவை விடவும் இறைவனின் திருவடிகளே உண்மையான ஞானம் என்பதை ஔவையாருக்கு உணர்த்தினார். முருகப்பெருமான் பழங்களை உதிர்த்து அருளியதால் இந்த மலை பழமுதிர்ச்சோலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்னும் மலை உச்சியில் இருக்கிறது. இப்போதும் சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக அந்த மரத்தை நாம் பார்க்க முடியும். இதை சோலைமலை முருகன் கோயில் என்றும் சொல்கிறார்கள். மதுரை மாவட்டம் அழகரமலையில் அடர்ந்த காட்டு பகுதியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள வெற்றிவேலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. இங்குள்ள முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் ஸ்தல மரம் நாவல் மரம். முருகன் கோயிலுக்கு மேலே உள்ள ராக்காயம்மன் கோவிலில் உள்ள நூபுர கங்கையிலிருந்து கிடைக்கும் தீர்த்தம் இங்கே விசேஷமானது. பழமுதிர்ச்சோலை முருகனை காண கீழே இருந்து படிக்கட்டுகள் எதுவும் இல்லை. அழகர் கோவிலிலிருந்து மலை மீது போக பாதை இருக்கிறது. நடக்க முடியாதவர்களுக்காக முருகனை காண கீழே இருந்து பஸ், ஆட்டோ, கார் வசதியும் இருக்கிறது. மதுரைக்கு வந்துட்டீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பழமுதிர்ச்சோலை கோவிலுக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ் வசதி இருக்கிறது. இங்கே கோவிலுக்கு வரணும்னா நீங்கள் அழகர் கோவில் பஸ்ஸில் தான் ஏறணும். காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை சந்நிதியின் நடை திறந்திருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.